ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்டஃப்டு பிரெட் பால் ரப்டி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட இதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பால் நல்லா கொதிச்சு இது போல் வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் இது போல் மேலே வர்ற ஆடையை நீங்கள் இது போல் சைடில் எடுத்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ 30 நிமிஷம் ஆயிருக்கு. பால்லேருந்து ஆடைங்க இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கோங்க. சரியாக அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பாதி அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், 45 நிமிஷம் ஆகிருக்கு. இது போல் ஆடைங்க எல்லாமே கலெக்ட் ஆகி வந்திருக்கு. நல்ல ஒரு சரியான பதத்தில் இருக்குது. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கொதித்து வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரப்டி தயாராகிடுச்சு. கரெக்டாக 45 நிமிஷம் ஆகிருக்கு. சரியான பதத்தில் இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேக்கெட் அளவுக்கு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதோட சைட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பாலில் நம்ம செய்யும்போது ஒரு பேக்கெட் பிரெட் ஸ்லைசஸ் நம்ம எடுத்தோம்னா கரெக்டான அளவாக இருக்கும். சைடு எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பிரெட் ஸ்லைசஸ்லாம் குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம காய்ச்சாத பாலாகவும் இருக்கலாம். சூடாக இருக்கக்கூடாது. பால் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும், மாவு நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இது நம்ம குட்டி பால்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சின்ன பாலாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உள்ளார இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. உள்ளார நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங் என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சம் போல் கோகோனட்டும் பொடியாக கட் பண்ண நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி இதை திரும்பவும் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 பீஸ் போல் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஒரு பேக்கெட் பிரெட் ஸ்லைசஸில் செய்யும்போது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் உள்ளார சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொரித்து எடுத்துருங்க. அடிக்கடி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக கோல்டன் கலரில் வரும். இல்லைனா ஒரு சைடு கருகியும் ஒரு சைடு கலர் கம்மியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா தான் ஈவனாக கலர் கோல்டனாக ஒரே மாதிரியாக கிடைக்கும். இப்போ எல்லாமே இது போல் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ரப்டி மேலே சேர்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இதே போல் நீங்களும் ஸ்டஃப்டு பிரெட் பால் ரப்டி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.